என்னை சாட்சியாய் நிறுத்தின தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் எல்லாருமே சபையாக கூடி ஜெபிச்சோம். எனது கணவர் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் டெய்லி எப்போல்லாம் ஜெபம் பண்ணுதோமோ அப்போல்லாம் நாங்கள் கையை பிடிச்சி எப்போவுமே ஜெபிப்போம். அதே போல் அவங்க வருவாங்கன்னே தெரியவே செய்யாது, திடீர்னாப்புல. ஆனால் சொன்னாங்க, உங்களை பார்க்க ஆசையாக இருக்குது, எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை, ஆனால் என்னன்னே தெரில, எனக்கு இப்போது உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வரவே மாட்டேன், நான் ரூபா அனுப்புதேன், நீங்கள் இங்கே இருந்துக்கிடுங்க, உங்களுக்கு செலவுக்கு தான் நான் ரூபா அனுப்புதானே, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது போன வாரத்தில் நான் சொன்னேன், அப்போது 2 நாளாகவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னவோ எனக்கு தெரியலை, மனசில் அப்படியே நீங்கள் ரொம்ப ஜெபிக்குங்களோ, நீ போகிற சர்ச்சில் பாஸ்டர் ஜெபிக்கிறாரோ என்னவோ தெரியலையே, எல்லாரும் ஜெபிக்கிறீங்க போல், எனக்கு ஓயாமல் உங்களை பார்க்கணும், உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்ட்டு ஓயாமல் அப்படி மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. திடீர்னாப்புல எனக்கே தெரியாது, அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன், நான் கிளம்பி வாரேன், அதுவும் ஊருக்கு வாரேன்னு சொல்லவே இல்லை, நான் சென்னைக்கு தான் போகிறேன், சென்னையில் நான் ஒரு வேலை பார்க்குறேன், நீ நல்லா ஜெபிச்சிக்க, அப்படியே அங்கேருந்து நான் இங்கே வாரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிட்டு நாங்களும் பிள்ளைங்கள் எல்லாருமே ஜெபித்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம். அவங்க வந்த உடனே முன்னாடி இல்லாத ஒரு மாற்றம், வந்த உடனே அவங்களே முழங்கால் போட்டு ஜெபிச்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க, 6 வருஷம் ஆகுது பிரிஞ்சு, இடையில ஒருக்கா ரொம்ப பிரச்சனை, அப்படியே போயிட்டாங்க, அவ்வளோ ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை விட இல்லாத ஒரு மாற்றம், வந்த உடனே வீட்டில் அவங்களே, நாங்கள் கூட சொல்லலை, அவங்களே என் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் உடனே பிள்ளைங்க எல்லாருமே அப்பா வந்ததுக்கு நன்றின்னு சொல்லி உடனே முழங்கால் போட்டு எல்லாரும் ஜெபிச்சாங்க. அப்பா யாருன்னு எப்போவுமே என் பிள்ளைகள் கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு முகமே தெரியலை, அப்பா எப்படிமா இருப்பாங்க அப்படின்னுட்டு. பார்த்த உடனே என் பிள்ளைகள் எல்லாருமே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு பாக்கியத்தை கிருபையும் தந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நம்ம ஆவிக்குரிய கனிகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம தியானித்தோம் ஆவிக்குரிய கனிகளில் அன்பு, சத்தமா 3 கனிகளை குறிச்சு பார்த்தோம். கனி வளர்ந்துச்சா? எத்தனை பேருக்கு கனி வளர்ந்துருக்குது? அன்பு வளர்ந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. ஆமா பிரதர், நான் அவங்கள ரொம்ப நேசிச்சேன். உங்க வீட்டுக்குள்ள அன்பு வளர்ந்துச்சா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள்ள அன்பின் கனி வளர்ந்துச்சான்னு சொல்லி கேளுங்க. இல்ல பாஸ்டர். ஆமே. வீட்டுக்குள்ள சந்தோஷம் வந்துச்சா? கேளுங்க. வீட்டுக்குள்ள சந்தோஷம் வந்துச்சா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சா? பிள்ளைகளுக்குள்ள உறவுகளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சா? சமாதானம் வந்ததா? இந்த பாஸ்டர், நாங்க பிரசங்க கேட்கிற வரைக்கும் அப்படியே கனியில வளரணும் தான் நினைச்சோம். ஆனா என் வீட்டுக்குள்ள போன உடனே இருக்கிற கனியும் கொஞ்சம் என்ன ஆயிட்டு, சோர்ந்து போன மாதிரி ஆயிட்டு. அப்படியா? சரி. ஆண்டவருக்குள்ள அந்த கனிகளை எதற்காக கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால், இந்த ஆண்டுகள் நீங்கள் கனிகளிலே வளருகிற ஒரு ஆண்டா இருக்கணும். ஆமென். காரணம் இல்லாம கர்த்தர் எந்த நாளும் இந்த பலிபீடத்துல இந்த வார்த்தையை கொடுக்கவே மாட்டார். அவர் காரணத்தோட பேசுகிற கர்த்தர். ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொன்னா அதுல எண்ணிக்கைக்கு அடங்காத அர்த்தங்கள் உண்டு. இதுக்கு அர்த்தம் யோசிச்சு பாருங்க. அவர் எழுதின புஸ்தகத்தை, வார்த்தையை எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ விதமான பிரசங்கங்கள் வருகிறது. ஒரு வசனத்து பல பிரசங்கம், பிரித்து பல விதமான வெளிப்பாடுகள், பல விதமான வியாக்கியானங்கள். அப்ப ஆண்டவர் பேசுற ஒரு வார்த்தையில எண்ணிக்கைக்கு அடங்காத அர்த்தம் இருக்குது என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
ஆமென். அப்ப இந்த சபையில உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவ வார்த்தைக்கு அப்படிப்பட்ட அர்த்தங்கள் இருக்கிறது. சும்மா ஆவியின் கனின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் பேசல. ஆவியின் கனி உங்களுக்குள் வளருவதற்காக கர்த்தர் இருதயத்திற்குள்ள ஆண்டவர் வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் அடுத்த வசனத்தை, அடுத்த கனிகளை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். அப்ப ஆண்டவருடைய வேதம் ஒரு உவமையாய் கர்த்தர் சொல்லுகிறாரு. நல்ல கனி கொடாத மரத்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரர் வேலைக்காரன் இடத்துல தோட்டத்தை ஒப்பு கொடுத்து விட்டு எல்லா திராட்சை செடிகளும் நீ வளர்த்து வை என்று சொல்லி தோட்டத்துக்கு எஜமான் கொடுத்து விட்டு கடந்து போனார். அப்ப அதற்கு நடுவுல ஒரு அத்தி மரத்தையும் அவர் என்ன பண்ணினாராம்? நட்டு வைத்தாராம். கவனிக்கிறவங்க என்ன சத்தமா ராமன் சொல்லுங்களேன். அப்போ திராட்சை செடிகள் எல்லாம் வளர்ந்து வருகிறது. அப்போ எஜமானன் அத்தி மரத்துல ஏதாவது கனி கிடைக்குமான்னு சொல்லி வந்து பார்க்கிறாரு. ஆனா என்ன கிடைக்கல? கனி கிடைக்கல. திருப்பி அவர் போய்கிறார். அடுத்த முறை வருகிற கனி கிடைக்கல. அப்போ தோட்டக்காரனிடத்துல எஜமான் சொல்லுகிறார், 3 ஆண்டு காலமும் நான் பார்க்கிற இதனிடத்துல ஒரு கனி கூட கிடைக்கல. அதனால இந்த மரம் மண்ணை கெடுத்துக்கொண்டு நிலத்தை கெடுத்துக்கொண்டு இருக்கிறதுனால இந்த மரத்தை வெட்டி எதுல கொண்டு போடு? அக்னியில கொண்டு போய் போடு என்று சொல்லி எஜமான் சொல்லுகிறார். உடனே தோட்டக்காரன் எஜமான்ட்ட கேட்கிறாரு, இன்னும் 1 வருட காலம் என்ன பண்ணுங்க, இதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இடம் கொடுங்க, ஒரு வாய்ப்பு தாங்க, நான் கனிகளை நான் எப்படியாவது இதுக்கு நான் என்ன பண்றேன், கொண்டு வர வைக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறாரு. ஆமென். தோட்டத்திற்கு எஜமானன் பிதாவானவர். கரங்களை விட்டு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவானவர் குமாரன் பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறாராம். உங்களுக்காக பிதாவிடத்துல என்ன பண்ணி கொண்டே இருக்கிறாரா? ஆண்டவரே, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஆவின் கனிகளை குறித்து தியானிச்சுட்டாங்கப்பா. ஆண்டவர் வந்து கணக்கு கேட்க வர்றாரு. ஆனாலும் கனியே சொல்லுங்க, கனியே இல்ல. குமாரன் கேட்கிறாரு, பரிந்து பேசுறாரு. இன்னைக்கும் அதே கனியின் பிரசங்கம் தான்ப்பா. எப்படியாச்சும் என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க சொல்லி குமாரன் என்ன பண்றாரு? அந்த அன்புல பேலன்ஸ் இருக்கு, இந்த வாரம் திருந்துவாங்கன்னு சொல்லி உனக்காக சொல்லுங்க பரிந்து பேச போறாரு. இந்த வாரமாவது சந்தோஷமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, சந்தோஷமா படுப்பாங்க, சந்தோஷமா குடும்பத்துல நடத்துவாங்க என்று சொல்லி உங்களுக்காக என்னம்மா உங்களுக்காக பரிந்து பேச போகிறாரு. ஆமென். ஆனா அதுலயும் கனி கொடுக்கலன்னா அப்பதான் என்னது? ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவின் கனி முடிஞ்ச உடனே அநேக குடும்பத்துல ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. நான் பயமுறுத்தல, கர்த்தர் பேசுற தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னோட சொன்ன ஒரு வார்த்தை, என் ஜனங்களை நான் வளருவதற்காக. ஆண்டவர் 2018 சொன்னாரு, இந்த ஆண்டு என் பிள்ளைகள் வளருகிற ஒரு ஆண்டு. வளர்ச்சியை கெடுக்கிற கிரியைகளை கிளைய நறுக்குனாதான் வளர்ச்சியே வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிளைய நறுக்குனாதான் வளர்ச்சி வரும். அப்போ உன் குடும்பத்தை ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடிய எல்லா அந்த கனிகள் வளராததெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? என்னைக்கு ஆவின் கனிகள் பிரசங்கம் முடியுதோ அன்னைக்கே உன்னுடைய நியாய தீர்ப்பினுடைய நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 9 பாயிண்ட் முடிஞ்சோன்னு உனக்கு நியாய தீர்ப்பு நாள் தொடங்குன்னு சொல்லுங்க. ஆமென். அதுதான் இன்னைக்கு முடிஞ்சிருமே பாஸ்டர். இன்னிலிருந்தே தான் உனக்கு. ஆமென். இன்றிலிருந்தே கர்த்தர் கணக்கு கேட்கிற ஒரு காலம். ஏன்னா ஆண்டவர் பரிந்து பேசியாச்சு. இனி நம்ம கனியை பாப்பாரு கர்த்தர். சொல்லுங்க. அதைத்தான் வாசிக்க கேட்டோம். கனி கொடுக்காத மரத்தெல்லாம் கோடாரியானது வேறர்கள் வச்சு வெட்டி எதுல கொண்டு போட போறாரா? என்ன மகத்துல சிரிப்ப காணுமே. செய்யாதவங்களுக்கு தான் பயம். நம்ம தான் செய்ய போறோம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். செய்யாதவங்களுக்கு தான் பயம். நம்ம தான் அன்பை காட்ட போறோமே, நம்ம தான் சந்தோஷமா இருக்க போறோம், நம்ம தான் சமாதானமா இருக்க போறோமே. ஹல்லேலூயா. இல்லையே, எனக்கு தெரியும், இங்க வந்து பேசும்போது எனக்கு வாசல் திறந்தாலும் எனக்கு உணர்ந்துருவேன். உங்க இருதயம் திறந்தாலும் எனக்கு கத்த சொல்லுவேன், இப்ப அடுத்த வார்த்தை நான் தரேன் பேச. ஆனா தரலையே. காரணம் அடைச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் தண்ணி போகாம ஒரு வால்வுல அடைச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு டேங்க்ல தண்ணி இருந்தாலும் பக்கெட்டு நிரம்பாது. அடைப்பை எடுத்தாதான் அவர்கிட்ட வார்த்தை இருக்கு, அவர்கிட்ட சுகம் இருக்கு, அவர்கிட்ட அற்புதம் இருக்கு. ஆனா அடைப்பு எங்க இருக்கு? அடைப்பு எங்க இருக்கு? அடைப்பு எங்க இருக்கு? வாயில் இருக்கு. ஆமென். கேட்கிற வார்த்தையை போய் வீட்டுல பேசுங்க. கேட்கிற வார்த்தையை இருந்து வெளிப்படுத்துங்க உங்க குடும்பத்துக்குள்ள. அடைப்பு மொத்தமா மாறினாலும் கொஞ்சம் அடைப்பு மாறினாலும் தண்ணி வெளியே வரும்.
நான் முழுசா விட்டு கொடுக்க சொல்லல, முழுசா போய் இருக்க சொல்லல. கொஞ்சம் 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 கொஞ்சமா உன் நடைப்பை நீ விட 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 ஜீவ தண்ணீர் உன் குடும்பத்துக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிரும். ஜீவ தண்ணி இறங்க ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்பதான் திறக்குது, கொஞ்சம் திறக்குது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம கடினமா இருந்தா நம்ம எதை பெற்றுக்கொள்ள போறோம்? நம்ம வயிறாக்கி வந்து எதை சம்பாதிக்க போறோம்? கர்த்தருக்காக விட்டு கொடுக்கிறது தான் பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் வாசல். அல்லேலூயா, ஆமென். சரி, அப்போ இந்த நாளில நம்ம என்ன வார்த்தையை தியானிக்க போறோம்? பாருப்பா, முதல் வார்த்தையே நான் பார்க்கல. முதல் பாயிண்ட் என்னதான்? ஆவின் கனிகளில் அடுத்தது இன்னைக்கு எதை தியானிக்க போறோம்? பொறுமையை ஆண்டவர் சொல்லல, அது ஆண்டவர் சொல்லல, நீடிய. ஆண்டவர் பொறுமைன்னு சொல்லி முடிச்சு அதுலயும் ஒரு வார்த்தையை சேர்க்கிறாரு. உன் பொறுமையில எப்படி இருக்கணுமா? பக்கத்துல பார்த்து சொல்லு, நீடிய பொறுமையா இருக்கணும். உலகத்தார் சொல்லுவாங்க பொறுமை கடலை பார்க்கும் பெரியது. நம்மால் சொல்லுவோம் பொறுமை சாப்பிடுற கடலை பார்க்கலும், அது சின்னதுதான். ஆனா கடலை பார்க்கலும் சமுத்திரத்தை பார்க்கலும் உன் பொறுமை என்ன இருக்குமா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஐயா, ஆவின் கனிகள்ல உன் கிறிஸ்துவ வாழ்க்கையில உனக்கு என்ன கனிகள் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரா? பொறுமை. அந்த பொறுமை எப்படி இருக்கணுமா? அது கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையா இருந்து அடுத்த நேரம் பாரா அப்படின்னு இருக்க கூடாது. அது நீடிய. சத்தமா சொல்லுங்க, நீடிய. இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு என்ன கிடையாது? ஆமா, பொறுமை இருக்குது. நம்ம ஆளுக்கு என்ன இருக்குது? வேண்டாம், நான் சும்மா இருக்கிறேன், நீ தான் பிரசங்க கேட்டுட்டு வந்திருக்கிறேன், வாய கூடிய வாய என் அண்டதா இது உட்காந்து கிளறதுக்கு, என் வாய கிளறாதீங்க, அவன் நல்லா இருந்து கிடையாது. அவரு சொல்ல தெரியும், அந்த சர்ச்சைக்கு போறதுனாலதான் உனக்கு இப்படிப்பட்ட அவருக்கு இருக்குது ஒரு நாள். கவனிக்கிறீங்களா? நம்ம வாய கிளறுனா துதி மட்டுமே வரணும். வராமன்னு சொல்லு. வாய திறந்தா என்னதான் வரணும்? அதுக்கு சில புருஷனை பார்த்து ஷபா ரபா ஹபாலா ரபாலா கத்தானா ரபா அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது. அவர் நினைப்பாரு முத்திட்டு இதுக்கு என்ன ஆயிட்டு முத்ததே, இனி அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து வரக்கூடாது. சில ஆளு பிசாச கடிந்து கொள்ள சொன்னா புருஷனை பார்த்து பிசாச உனக்கு கடிந்து கொள்ளுங்கிறாங்க. எந்த இடத்துல எதை பயன்படுத்த நல்லா நினைச்சு கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. உன் தனிமையில் இருந்து கிரியை செய்கிற பிசாச கடிந்து கொள்ளணும். மாமியாரை பார்த்து பிசாச என்ற கூடாது, நாத்தனாரை பார்த்து வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற ஆவி என்ன பண்ணிடக்கூடாது. நீ அந்த ரங்கத்துல இருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். கரங்களை எடுத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கு பொறுமையா இருக்காது. இப்படித்தான் நம்ம ஏதாச்சும் பண்ணோம். ஆனா இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறான், என் ஜனத்திற்கு ஆவின் கனி இல்ல, நீடிய பொறுமை வரணும். சத்தம். உங்களுக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிற கனி என்னது? பொறுமை இல்ல, அது நீடிய பொறுமை. அது எவ்வளவு நீளமா இருக்கும்? அதுக்கு ஆண்டவர் முடிவு சொல்லல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு எவ்வளவு நீளமா இருக்குயா? அது சொன்னீங்கன்னா அது வரைக்கும் நான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவேன். அதற்கு அளவு சொல்லாம உன்னுடைய பொறுமை அது நீடித்து கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்? சுவாசம் நிக்கிற வரைக்கும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சுவாசம் நிக்கிற வரைக்கும் உன் பொறுமை. எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதத்துல வேகமா சொல்லுகிறேன், சவுல் என்கிற ஒரு மனுஷர் தான் ஆண்டவர் ராஜாவை தெரிந்தெடுத்தார். தகுதி இல்லாதவனுக்கு ராஜா என்கிற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப அவன் கீழ்காலிலே யுத்தத்திற்காக அவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். பெலிஸ்தியர்கள் மிகப்பெரிய திரளாக கிட்டத்தட்ட 30,000க்கு மேல ரதங்களோடு வெட்டுக்கிளிகளை போல கடற்கரை மணலை போல அவர்கள் யுத்தத்துக்காக நிற்கும் பொழுது சவுல் கீழ்காலிகளில் இருக்கிற சாமுவேல் சொல்கிறாரு, நான் வந்து பலி செலுத்தின பிறகு நீ யுத்தத்துக்காக என்ன பண்ணு? கடந்து போ. கீழ்காலில் இருக்கிறார். சாமுவேல் சொன்ன நாட்கள் முடிந்தது. ஆனால் யார் வரல? சாமுவேல் தீர்க்கதரிசி வரல. ஏன்னா பலி செலுத்துவது யாருக்கு மட்டும்தான் தகுதியானது? ஆசாரியர்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அப்போ பலி செலுத்துற நாட்கள் வந்தது, சாமுவேலும் வரவில்லை. நாட்கள் முடிந்து போனது. சவுல் பார்க்கிறான் யுத்தத்துக்கு பகைவர்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறாங்க. அவன் மாம்சம் சொல்லுது, நீங்க சும்மா இருக்க பெலிஸ்தியர்கள் உன் அண்டையில வந்து கொண்டே இருக்கிறாங்க. உனக்கு ஏற்கனவே உன் ஜனம் குறைவு, அவர்களுக்கு கடற்கரையாய் மணல் இருக்காங்க, நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நேரம் உனக்கு தோல்விதான் இருந்து சொல்லி அவன் மாம்சம் சொல்லிக்கிட்டே இருக்குது. சவுல் பார்க்கிறான். ஆமென், சாமுவேல் வரலையே. சரி, நானே இப்ப என்ன பண்ணிடுறேன்? பலி செலுத்திடுறேன். நானே இப்ப என்ன பண்றேன்? பலி செலுத்தி முடிந்த உடனே சாமுவேல் வருகிறார்.
பலி செலுத்தி முடிந்தவன யார் வரா? சாமுவேல் வந்து சவுலை பார்த்து சொல்லுகிறார், புத்தீனமாய் நீ செஞ்ச. லேட்டா வந்தது யாரு? சாமுவேல். ஆனா சொல்றது என்ன? நீ புத்தீனமா செஞ்ச. உன் ஆண்டவர் விசேஷமா தெரிந்தெடுத்த உன் தகுதி இல்லாதவர்களை ஏன் செய்தாய்? உன்னை ராஜா என்கிற ஸ்தானத்தில் உன்னை தள்ளி தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தேட போறாரு. அப்போ சில தாமதங்கள் ஆனாலும் தேவ சமூகத்துல அதுதான் நீடிய பொறுமை. அப்போ சவுல் யார் மேல நம்பிக்கையுள்ளவனா இருந்தால், ஐயோ ஜனத்தின் மீது அவங்க ஞானம் பெருசு, அவங்க வந்துகிட்டு இருக்காங்களே, ஏன் ஆண்டவர் ஒரு 300 பேரை வைத்து ஜெயம் கொடுத்த ஆண்டவருக்கு சவுலோட இருந்த சில 1000 வைத்து ஜெயம் கொடுக்க முடியாதா? அப்ப அவனுக்கு மற்ற நம்பிக்கை இருந்தனால அவனுக்கு நீடிய பொறுமையா இருக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், வாக்கு உரைத்தாண்டவர் தாமதமானால் நிறைவேற்றுவார். எத்தனை நம்புறீங்க? உன் வாழ்க்கையில சில தாமதங்கள் ஆனாலும், சில மாதங்கள் ஆனாலும், சில வருடங்கள் ஆனாலும், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை அவர் கைவிடுவதில்லை. ஆமென். ஐயோ தாமதம் ஆகிட்டு இருக்குது, ஓ வாக்குத்தத்தம் வந்துச்சு, அட்டைக்கு மேல அட்டையா அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கையா, தீர்க்க தரிசன வார்த்தையா டைரியில எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிற, ஒரு டைரி கூட முடிஞ்சு போச்சு, நிறைவேறல. எத்தனை டைரி முடிஞ்சாலும் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போவாது என்பதை விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் சொல்லுகிறார், நீ பொறுமை உள்ளவனாயிரு. எல்லாவற்றிலும் எதுலெல்லாம் பொறுமையா இருக்கணும்? கர்த்தர் சொல்லுகிறாரா, உன் இருதயத்துல பேசுகிற காரியங்களுக்கு பொறுமையுள்ள பிள்ளையா, இது ஆவின் கனி. ஆமென். எல்லாவற்றிலுமே பொறுமை. அவசரப்படாதீங்க. எதை செய்தனாலும் அவசரம் பேசுறதுல உன் பொறுமையை காட்டு. ஆமென். எதுல பொறுமையை காட்டணும்? அதுல சில நாள் பேசணும், வாயை திறக்காது. நீ சொல்லுமா, நீ சொல்லு. ஆமென். எல்லாவற்றையுமே கர்த்தருடைய ஞானத்தின்படி நாம் பொறுமையுள்ள பிள்ளைகளாய் போகும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். சத்தமா ராமன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அடுத்த கனி என்ன கனி? வாசிங்க. கேட்கல. தயவு. அடுத்த கனி என்னது? ஆண்டவர் சொல்ற தயவு உள்ள பிள்ளையாய் என்ன பண்ணணுமா? தயவுனா என்னங்க? தயவுனா என்ன? இரக்கம். அண்ணன், இப்போ இந்த யாருக்காவது ஒருத்தருக்கு நான் வந்து தயவு காட்டினாலே எப்படி காட்ட முடியும்? வாயினாலே காட்டிட்டு போயிட முடியுமா? சொல்லுங்களேன். இறக்கமா இருக்கிறேன். எதுக்கு இறக்கமா? அவன் கஷ்டத்துல நான் தயவை காட்டுகிறேன். அப்ப அப்படி தயவை நான் காட்டுகிறேன் என்று சொன்ன ஏதா ஒரு உதவி செஞ்சே ஆகணும். எத்தனை புரியுது? வேதத்துல ஒரு வசனம் இப்படியே சொல்லுகிறது. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் பக்கம் 313வது பக்கம். உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் போஜனம் என்ன? அப்படியே விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிகாய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லிட்டு சரீரத்துக்கு வேண்டியவைகளை கொடுக்காமல் இருந்தா என்ன பிரயோஜனம்? கவனிக்கிறீங்களா? பசியோட வந்திருக்கப்பா, ஏன் இப்படி இருக்கிற? நல்லா சாப்பிட வேண்டியதானே, ஏன் பசியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதை பார்க்கணும். ஒரு நாள் முடிந்த ஆகாரத்தை கொடு. குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு என்ன? இப்படி குளிர்ல ஆடிக்கிட்டு இருக்கிற, இன்னும் ஒரு பெட்ஷீட் போத்திட்டு வர மாட்டியா, ஒரு காரியத்தை செய்ய மாட்டியான்னு சொல்லிட்டு போறதில்ல. உன்னிடத்துல இருக்கிற ஒரு கிழிஞ்ச துண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீ கொடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தயவுனாலே நீ யாருக்காவது ஒரு உதவி செய்கிற ஒரு நிலைமை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னிடத்துல சொல்லுகிற காரியம், உனக்கு முன்பதா இருக்கிற ஜனங்களிடத்துல உன் தயவை காட்டு. ஆமென். ஆவின் கனிகளில் இன்னொரு கனி உன் தயவு, உன் இரக்கம். நீ யாருக்காவது செய்யக்கூடிய ஒரு உதவியை நீ காட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்துல ஒரு வழிபோக்கன் ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறாரு. அவன் அடிபட்டு திருடர்களால அவன் அடிக்கப்பட்டவனாய் கிடக்கிறான். ஆசாரியர்கள் வருகிறாங்க, அடிபட்டு இருக்கிறவனை பார்த்து, ஐயோ என்ன அடிபட்டு கிடக்கிறான்னு சொல்லிட்டு உதவி செய்யாமல் போயிடுறாங்க. லேவியன் வருகிறான், அவனும் பார்த்து உதவி செய்யாமல் போய்கிறான். ஒரு சமாரியன், மனிதர்களால் அருவருக்கப்பட்ட ஒரு தேசத்துக்கு ஒரு சமாரியன் வருகிறான். அவன் தன்னுடைய வாகனத்தை, அதாவது கழுதையை கொண்டு வந்து அந்த கழுதை யாருக்கு கொடுக்கிறான்? அந்த வழிபோக்கனுக்கு தயவை காட்டுறான், இரக்கத்தை காட்டுகிறான். நம்ம இனி திரும்பி போகணுமே, நம்ம நடந்து போனாலும் பரவாயில்ல, இவனுக்கு இதை கொடுப்போம். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். தனக்குள் இருக்கிற பணத்தை கொடுக்கிறான், கொண்டு போய் மண்டபத்தில் விட்டு விட்டு அவனிடத்துல
பணத்தை கொடுத்து விட்டு இவனுக்கு தேவையானவைகளை செய், இன்னும் தேவைப்பட்ட திரும்ப வரும் பொழுது நான் கொடுக்கிறேன். அவன் காயங்களை கட்டி தனக்கு உண்டானவைகளை அவனுக்கு கொடுக்கிறான். இதுதான் தயவு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ மற்றவருக்கு தயவை காண்பிக்கணும், இரக்கத்தை காண்பிக்கணும். உன்னால முடிந்தவைகளை வெறும் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. உன் கிரியைகள் அதை என்ன பண்ணணும்? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரிய கனிகளை உன் தயவை வெளிப்படுத்து. நீங்க நம்ம இருக்கிறோம், தயவை காட்டுறோமா? உன் குடும்பத்துக்கு தயவை காட்டுறீங்களா? உன் நண்பர்களுக்கு தயவை காட்டுறீங்களா? உன் கூட இருக்கிறவங்களுக்கு தயவை காட்டுறீங்களா? அல்லேலூயா. உன் பேச்சுல தயவை காட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் பேச்சு எப்படி இருக்கணும்? பேசும் பொழுது உன் வார்த்தையில தயவு வெளிப்படணும். ஏதாச்சும் தெரியாததை நீ கற்றுக் கொடுக்கிற ஒரு தயவுல வார்த்தையை, ஆமா பரவாயில்ல, நீ என்ன பண்ணுவ, உன்னால செய்ய முடியும். நீ பேசுற வார்த்தையே அவரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்னால இதை செய்ய முடியாது, ஒன்னால இதை பண்ண முடியாது, என்னாலதான் அதெல்லாம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லாதபடி உன் ஒவ்வொரு வார்த்தையுமே மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதாகவும் அவரை தூக்கி விடுகிற வார்த்தையா இருக்கணும். கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்களேன். நீ செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய செய்கைகளா இருக்கணும். யாரான சின்ன பிள்ளையோ பெரியவங்களோ வாலிபர்களோ இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு போறீங்களா, உனக்கு வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு உன்னுடைய காரியங்கள் தயவுள்ள செய்கைகளா இருக்கணும். அவங்க நீ பேசுறது தயவுள்ள வார்த்தையா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கவனம். உதாரணத்துக்கு ஒரு பஸ்ல போறீங்க, உதாரணத்துக்கு நம்ம வேன்ல போறீங்க, சர்ச் வேன்ல போறீங்க, போகும்போது குடும்பம் உட்கார்ந்துடக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, சீட்டு போயிடும். குனிஞ்சுக்கிட்டு யாரால போய் நிக்க முடியும்? இவ்வளவு தூரம் குனிஞ்சுக்கிட்டே ஊர் போய் சேர முடியுமா? இருக்கிறது இருந்தாலும் முடியாதவர்களுக்காக என்ன பண்ணுங்க, உங்க தயவை காட்டுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதிதாய் வருகிறாங்களா, புதிதாய் வருங்க, உங்க தயவை காட்டுங்க, இரக்கத்தை காட்டுங்க, உங்களால் முடிந்த உதவிகளை. இது என்ன கனியில வருது செய்து? ஆவியின், சத்தமா சொல்லுங்க. சில ஆளு தனக்கு மட்டும்தான் இருப்பான் எப்பவுமே. சில ஆளு தனக்கு மட்டும்தான், தனக்கு சுயநலம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு நலம் என்ன நலம்? கேட்கல. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு நலம் சுயநலம். சுயநலவாதியை கத்துக்கு பிரியமே இருக்காது. எத்தனை விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப மற்றவர்களுக்கு நேராய் நம்ம தயவை காண்பிக்கிற ஒரு ஆவிக்குரிய பண்புகள் நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு இருக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுவோம்.